வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. யூடியூப்ல ஜெனரல் இங்கிலீஷ்ல யாராச்சும் 90லேருந்து 95 கேள்விகள் குறிக்க முடியும்னு சொன்னா நம்பாதீங்க. ஏன்னு கேட்டா நடந்து முடிஞ்ச குரூப் 4ல தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு அந்த நம்பிக்கையை ஊட்டி அனுப்பிச்சதுனாலதான் குரூப் 4 கேள்விகள் அவங்களுக்கு கடினமாக இருக்கு. ரைட், அப்ப 95 கேள்விகள் நான் போட முடியாது அப்படின்னா எவ்வளவு கேள்விகள் சார் போட முடியும்? 79 கேள்விகள் உங்களால சரியாக பதில் சொல்ல முடியும். அதற்கு என்ன சார் ஆதாரம் அப்படின்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஜெனரல் இங்கிலீஷ்ல என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குன்னு. டிஃபிகல்ட்டி லெவல் ப்ராப்ளமானு கேட்டா ஆமா, டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெக்காபுலரியிலேருந்து கேள்விகள் வருதா? ஆமா, வெக்காபுலரியிலேருந்து கேள்விகள் வருது. நடந்து முடிஞ்ச குரூப் 4 அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது நமக்கு என்ன தெரியுது? ஒரு ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் தேவைப்படுது. 95 இல்ல 79 கேள்விகளுக்கு. ரைட், இதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த 79 எப்படி அரைவ் பண்ண அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 3 யூனிட்டை நான் என்ன பண்ணிடுறேன்? சாமி கிட்ட விட்டுறேன். சாமி கிட்ட விடுறதுன்னா என்னது சார்? அதை நம்ம முதல்ல பார்க்கவே கூடாது. அது பார்க்காம தான் மித்த யூனிட்ல இருக்கக்கூடியதை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். ரைட்டா, முதல்ல புத்தகத்திலிருந்து அப்படியே வரக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது யூனிட் 7 அப்படிங்கிறது தெரியும். போஸ்ட் ப்ரோயம் அப்படின்ட்டு அதுல இருந்து 15 கேள்விகள் வருது. 15 கேள்விகள் குறிக்க முடியும் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கேள்வியை படிச்சு பார்த்து பொருள் உணர்ந்து அதற்கு பதில் சொன்னாலே போதும். இதுக்கு பிராக்டிஸ் தேவை. நம்ம நிறைய படிக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அப்ப அதுல இருந்து 20 கேள்விகள் குறிக்க முடியும்னு எடுத்துக்கலாம். கிராமரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது என்னது? மேக்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு தெரியும். மேக்ஸ்ல ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கிற மாதிரி இந்த கிராமர்லயும் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்கிறது தெரியும். மற்ற யூடியூப் சேனல் சொல்லாத இன்னொரு வார்த்தையும் நீங்க எடுத்துக்குங்க. அதுல எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எக்ஸப்ஷன்னா என்ன சார்ன்னு கேட்டீங்கன்னா, இது ரூல்ஸ்ல கட்டுப்படாது. நம்ம என்னதான் கிராமர் படிச்சு வச்சிருந்தாலுமே அந்த கிராமர் ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டோ கிராமர் வழிமுறைகளை பின்பற்றியோ சில கிராமர் இருக்காது. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் பாயிண்ட். அந்த எக்ஸப்ஷனையும் சேர்த்து தான் நம்ம படிக்க போறோம். அதுல இருந்து எனக்கு 25 கேள்விகள் வரப்போகுது. ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு டீசெண்டா நம்ம பிராக்டிஸ் பண்ணாலே 10 கேள்விகள் வருது. 10 கேள்விகளும் நம்மளால குறிக்க முடியும். இதை மட்டும் தான் சார் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்ப +9 போட்டிருக்கீங்களே சார்னு கேட்டா, வெக்காபுலரியோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய சில தலைப்புகள் ஈஸியாக இருக்கு. ரைட் சார், இதெல்லாம் நீங்க அனலைசிஸ் பண்ணிட்டு தான் சொல்றீங்களான்னு கேட்டா, ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் எத்தனை கேள்விகள் வந்துச்சுங்கிற வரைக்கும் அனலைஸ் பண்ணிட்டோம். அந்த அனலைஸ் பண்ணதை வச்சுதான் குரூப் 2A என்ன லெசனை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதோடைய முதல் லெசன் தான் என்ன அப்படின்னா, சிலபஸை இப்படி கன்ஃபியூஷனா வச்சிருக்க கூடாது. இந்த கிராமர் அப்படிங்கிறது நமக்கு பழைய பாடத்திட்டத்திலையும் இருந்துச்சு, புது பாடத்திட்டத்திலையும் இருக்கு. இப்ப பழைய பாடத்திட்டத்துல எத்தனை கிராமர் டாபிக்னு கேட்டவனையே சொல்லுவீங்க 21 டாபிக் இருந்துச்சு அப்படின்ட்டு. இது வரைக்கும் நம்மளுக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணி எவ்வளவு நாட்கள் ஆகுது? கிராமர்ல இருக்கக்கூடிய தலைப்புகளுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியுமா? அப்ப நாங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எல்லா தலைப்பையுமே நீங்க மனப்பாடம் பண்ணி இருந்திருக்கணும். ரைட், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சார். இது கிராமர்ல வருது. ரைட், கான்கார்டுன்னு ஒண்ணு இருக்கு. ரைட், டென்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ரைட், இப்படி ஒவ்வொரு டாபிக்கையும் நீங்க தனித்தனியா பிரிக்கணும். அப்ப நீங்க 5வது மட்டும் ஏன் சார் இங்க பிரிக்காம அப்படியே கிளம்சியா வச்சிருக்கீங்கன்னு கேட்கலாம். இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் கீழேயே தான் இது எல்லாமே வருது. மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். அப்படின்னா இந்த 4 டைப் ஆஃப் சென்டென்சஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த டாபிக் தான் 5th டாபிக். அப்ப இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க பண்ணி இருந்திருக்கணும். இது வரைக்கும் பண்ணலைனாலும் சரி, சிலபஸை எடுங்க. சிலபஸை எடுத்து 1 by 1 ரைட் பண்ணுங்க. இதை எழுதுன மூலியமாக உங்களுக்கு என்ன உண்மை சார் தெரிய வரும் அப்படின்னா, எந்த டாபிக்லாம் சிங்கிள் டாபிக்கா இருக்கோ அதுல இருந்தெல்லாம் ஒரு கேள்வி வருது. எந்த மாதிரியான டாபிக்லாம் கொஞ்சம் கிளம்சியா இருக்கோ, இல்ல எக்ஸ்பாண்டடா இருக்கோ, எக்ஸ்பான்ஷனா இருக்கோ, அந்த டாபிக்ல இருந்து கேள்விகள் அதிகம் வருது. இது கிராமருக்கு மட்டும்தான் பொருந்தும், இது எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்காதீங்க.
அப்ப கிராமர்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் என்னது? ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது 1, கான்கார்ட் அப்படிங்கிறது 1. ஆனா டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னு பார்த்தா 3 இருக்கு, 6 இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சு, டாபிக் பை டாபிக்கா நீங்க எழுதிட்டாலே உங்களுக்கு என்ன விஷயம் சார் தெரிஞ்சிரும் அப்படின்னா, இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய சாமிக்கு விட போற டாபிக்ல இருந்து நம்மளால எவ்வளவு ஆன்சர் பண்ண முடியும்னு தெரியும். ரைட்டா? 95 அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா கேள்விகளை பதில் சொல்ல முடியாத சமயத்துல நீங்க வருத்தப்படுவீங்க. அப்ப 3 யூனிட்டை சாமிக்கு விட போறோம். சரி சார், அதுல மினிமம் கேரண்டியா நான் எவ்வளவு சார் எதிர்பார்க்கலாம், அதுல ஏதாச்சும் சயின்டிபிக்கா நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்டா, யூனிட் 2ல ஒரு 7 கேள்விகள் நம்ம என்ன பண்ணலாம், முயற்சி செய்யலாம். ரைட்டா? சரியான பயிற்சி இருக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன்ல 2 டாபிக்கு நம்ம பயிற்சி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதுதான் இருக்கக்கூடிய +9. ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, முதல்ல டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிடலாம். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷன்ல டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த டிரான்ஸ்லேஷன்ல என்ன மாதிரியான கேள்வி வந்திருக்கு அப்படிங்கறத பாருங்க. டென்ஸ் ரிலேட்டடான கேள்வி தான் டிரான்ஸ்லேஷன்ல வந்திருக்கு. அப்ப டென்ஸ் ரிலேட்டட் கேள்வி நம்ம எங்கேயே படிச்சிருக்கோம், ஆல்ரெடி கிராமர்லயே படிச்சிருக்கிறதுனால இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கு. 2025ல கேள்வி இப்படி வந்ததுனால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்னு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் நினைக்குது. அதனால அதுல +2 கொடுத்துருக்கும். ரைட் சார், வெக்காபுலரியில நீங்க ஒரு +7 கொடுத்துருந்தீங்களே, அதுக்கு சயின்டிபிக் ரீசன் ஏதாச்சும் இருக்கா சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப நமக்கு என்ன மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பரிச்சயமா இருக்கு இந்த வெக்காபுலரியில அப்படின்னு பார்த்தா, ஆன்டனிம்ஸ், சினானிம்ஸ், ஃப்ரேசல் வெர்ப், இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கலாம். ஆனா இதற்கு படிக்கிறதுக்கு ஏதாச்சும் சோர்ஸ் இருக்கான்னு கேட்டா, தமிழ் மாணவர்கள் என்ன சொல்றாங்களோ அதே தான் இந்த வெக்காபுலரிக்கு. கடல் மாதிரி இருக்கு. 95 குறிக்கலாம், 90 குறிக்கலாம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷுக்கு வாங்க இப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வீடியோவை நீங்க வலைதளத்துல பார்த்தாலும் அதை கொஸ்டின் பண்ணுங்க. ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த கொஸ்டினும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த கொஸ்டினும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓல்டு ட்ரெடிஷன் மெத்தட் ஃபாலோ பண்ண முடியாது. அப்ப நமக்கு ஒரு அளவுக்கு கான்பிடென்ட்டா பதில் சொல்லக்கூடிய டாபிக் ஏதாச்சும் இருக்கா? இருக்கு. பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் நமக்கு ஒரு அளவுக்கு தெரியும். காம்பவுண்ட் வேர்ட் ஒரு அளவுக்கு நம்ம பண்ணிடலாம். ஸ்பெல்லிங் ஆஃப் த வேர்ட்ஸ் ஒரு அளவுக்கு நம்ம லாஜிக்கா அதை அரைவ் பண்ண முடியும். சிங்குலர் ப்ளூரல் பண்ண முடியும். இதே மாதிரி அதிக கேள்விகள் வரக்கூடிய இடமான கரெக்ட் யூசேஜ் ஆஃப் த வேர்ட் அப்படிங்கறதும் நம்மளால பண்ண முடியும். அப்ப ஒரு 10 கேள்விகளுக்கு நம்ம தோராயமாக பதில் சொல்லக்கூடிய நிலைமை இதுல இருக்கு. ஆனா இதுல இருந்து நம்ம எவ்வளவுதான் எடுத்திருக்கோம், 7 டாபிக் மட்டும்தான் பதில் சொல்லிட முடியும் அப்படிங்கிற கன்சிடரேஷன்ல வைக்கிறோம். ரைட் சார், நீங்க சொன்ன மாதிரியே இஷ்யூஸ் எல்லாம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. முதல்ல சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்குன்னு எனக்கு தெரியணும். அப்பதான் என்னென்ன கேள்விகள் வரும்னு என்னால ஒரு அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒவ்வொரு உண்மையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்துட்டேன். இப்ப இந்த உண்மைகள் எல்லாம் நான் எங்கேயாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமேனு கேட்டா, அதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் 2025ல கொடுக்க போறோம். ரைட்டா? இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் எதை சார் டிராஃப்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 4 கேள்வியை டிராஃப்ட் பண்ணி இருக்கு. ரைட்டா? ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். ஒரே டாபிக்ல ஒன்றுக்கு மேற்பட்ட கேள்விகளும் கேட்டிருக்கோம். ரைட்டா? அப்ப உங்கள்கிட்ட சிலபஸ் படி என்னவா இருந்திருக்கணும், ஒவ்வொரு சிலபஸ்லயும் எத்தனை கேள்விகள் வரும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவு கேள்விகள் வரும்னு தெரிஞ்சிருந்தாதான் டிஎன்பிஎஸ்சி என்ன மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் 15 கேள்விகள் நம்ம சொல்லியிருந்தோம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லயும் அப்படிதான் இருக்கு. ஆனா கேட்கப்பட்ட கேள்விகள் 9 கேள்விகள். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ்ல சொல்லி இருக்கக்கூடியது 15 கேள்விகள். ஆனா கேட்டிருக்க கேள்வி 27 கேள்வி. இது எப்படி சார் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, டிரான்ஸ்லேஷன்ல நான் என்ன சொல்லியிருந்தேன், டென்ஸ் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிராமரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஃப்ரேசல் வெர்ப்னு ஒன்னு இருக்கு, வெக்காபுலரியிலும் ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்னு ஒன்னு இருக்கு. ரைட்டா? இதனால மிக்ஸ்ட் அப் ஆஃப் டாபிக் எங்க சார் பாசிபிள் அப்படின்னு கேட்டா, குரூப் 4க்கு பாசிபிள். அப்ப நீங்க இந்த எல்லாத்தையும் செஞ்சிருக்கணும். முதல்ல சிலபஸை பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதுங்க.
அடுத்து குரூப் 4க்கான டிஸ்ட்ரிபியூஷனை கொஸ்டின் பேப்பர் வச்சே நீங்க செக்மெண்டைஸ் பண்ணுங்க. இதுல நான் என்ன சொல்லியிருக்கேன், கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட் 6 வந்திருக்குன்னு சொல்றேன். நீங்க கொஸ்டின் பேப்பரை எடுத்து செக் பண்ணும் போது 4 தான் வருதா, பரவாயில்ல, அதுல 4ன்னு போட்டுருங்க. அடுத்து என்ன சார் செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய மாடல் கொஸ்டின் பேப்பரை எடுங்க. கொஸ்டின் ஆன்க்கு நீங்க சரியா சொல்லிட்டீங்களா, அப்ப உங்களுடைய சிலபஸை கைப்பட எழுதியிருப்பீங்களா, இந்த மாதிரி கிளம்சியா இல்லாம ஒவ்வொரு பாயிண்டா எழுதியிருப்பீங்களா ஒவ்வொரு யூனிட்டுக்கும். அதற்கு நேரா நீங்க டிக் மார்க் போட்டுக்குங்க. டிக் மார்க் என்னது, சினானிம்ஸ் கரெக்டா எழுதிட்டா டிக் மார்க். ரைட், சினானிம்ஸ் என்னால எழுத முடியல, தப்பு தான் வருது, பரவாயில்ல, தப்பு போட்டுருங்க. அப்படி செஞ்சால் மட்டுமே தான் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் ஏன் 3 யூனிட்டை சாமிக்கு விட சொன்னோம். 79 அப்படிங்கிறது தான் மேஜிக் நம்பர். அந்த மேஜிக் நம்பரை எப்படி ரியலிஸ்டிக்கா அச்சீவ் பண்றது, யூடியூப்ல வரக்கூடிய வதந்திகளை எப்படி எடுத்து வச்சுட்டு குரூப் 2ல ஒரு பதவியை வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.